விருதாச்சலம் அருகே ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இருப்பு பாதைகள் முறையாக பராமரிக்கப்படாததே காரணம் என விருதாச்சலம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அவரிடம் எமது செய்தியாளர் கோபிநாத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தடம் புரண்டு இந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்படுத்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிக சட்டமன்ற முத்துக்குமார் இந்த இடத்துல இந்த பகுதியில் வந்து பார்த்துருக்காரு. அவர்கிட்ட இந்த விபத்து குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், இந்த விபத்து நடந்து உங்களோட தொகுதியில் நடந்திருக்கு, இதை பார்த்துருக்கீங்க. இந்த விபத்து பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது சார், விடிகாலில் 3:30 மணி அளவில் இந்த விபத்து நடந்திருக்கு. செய்தி கேட்டவுடனே இங்கே பார்த்ததில் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கின்றது. என்று சொன்னால் ஒரு 2 பெட்டி முழுவதுமாக கவிழ்ந்திருக்கிறது, 2 பெட்டி தடம் புரண்டு இருக்குது. சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாக இங்கே கூறுகின்றார்கள். கேள்விப்பட்டேன். நான் வலியுறுத்தியிருக்கின்றேன், இனிவரும் காலத்தில் இங்கே இந்த மாதிரி விபத்து ஏற்படக்கூடாது. முக்கியமாக இந்த பகுதியில் இருக்கின்ற ட்ராகை உடனடியாக ரீப்ளேஸ் பண்ணணும், மாற்றி அமைக்க வேண்டும், தண்டவாளங்களை மாற்றி அமைக்க வேண்டும். அதனால் தான் இங்கே விபத்து ஏற்படுகிறதாக இங்கே இருக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றேன். அதனால் அந்த அதிகாரிகள் இனிமேலாவது விழிப்புடன் இருந்து மெத்தன போக்கு இல்லாமல் இங்கே இருக்கின்ற ரயில்வே துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இனி இருக்கின்ற அனைத்து பகுதியிலும் ஆய்வு செய்து இனிவரும் காலத்தில் இந்த மாதிரி விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு அவர்கள் விழிப்புணர்வு இருப்பேன் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முறையில் அவர் அதிகாரிகள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த ரயில்வே தண்டவாளத்தில் முற்றிலுமாக ஒரு ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த பகுதியில் ரயில் இயக்கணும்னு சொல்கிறாரு. இதே போல் இந்த பகுதி முழுவதுமே தண்டவாளத்தோட உறுதித்தன்மை, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தண்டவாளம் முறையாக பராமரிக்கப்படணுன்றதை ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காரு. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவில் பெரிய சூட்டருடன் கோபிநாத்.